கூட்டணி இருந்த போது, சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி தொடர்வதா கூடாதா என்ற கேள்வி எழுந்த போது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து அவருடைய பொதுச் செயலாளர் அனுப்பி வைத்த குழுவில் நண்பர் செங்கோட்டையன், நண்பர் ஜெயக்குமார், நண்பர் தம்பிதுரை, நண்பர் OPS இங்க வந்தாங்க. எவ்வளவு கடைசியா கொடுக்க முடியும்? 12 சீட்டு தான் அப்படின்னாரு. இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, இதற்கு உடன்பட முடியாது. இதை விட அதிக சீட்டு கொடுக்கறதுக்கு உங்க பொதுச்செயலாளர் ஒத்துக்கிட்டா, நான் செல்போனை ஆன்லயே வச்சிருக்கிறேன், 5 மணிக்கு எங்களுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம், அதுக்கு முன்னாடி சொல்லிட்டா அப்ப கூட்டணியை உறுதிப்படுத்தலாம், அதுவே செய்யறோம்னு சொல்லிட்டு போறாங்க. முக்கியமா சொன்னவர் OPS. ஆனால் அதிமுக பொதுச்செயலாளரிடம் அவர் நம் கூட்டணியில் நீடிக்க விரும்பவில்லை, அவர் சொல்றபடி நம்ம சீட்டு கொடுக்க முடியாது, அதனால முடிச்சுட்டாரு அப்படின்னு பொய்ய சொல்லிட்டார். பின்னால் கேள்விப்பட்டேன், தினமணி வைத்தியநாதன் சொன்னார், உங்களுக்கு 15 சட்டமன்ற தொகுதியும் ஒரு ராஜ்யசபாவும் கொடுப்பதென்று அவங்க முடிவெடுத்துட்டாங்க, நீங்க நேரா அவங்களை போய் சந்திச்ச உடனே சொல்லிடுவாங்கன்னு சொல்லி என்னிடம் பேசுவதற்கு துக்ளக்சோவும் தினமணி வைத்தியநாதனும் படாத பாடுபட்டிருக்கிறார். நான் போன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நான் இருக்கிற இடமே தெரியக்கூடாதுன்னு ஒரு வீட்டுக்குள்ள இருந்து சாயங்காலம் தான் இங்க அறிவாலயத்துக்கு தாய போன கையிலேயே வச்சிருக்கிறேன். OPS கூப்பிடுவாரு, கூப்பிடவே இல்லை. ஏன்னா அவங்க எடுத்த முடிவுக்கு மாறா அவர் எந்த காரணத்தை முன்னிட்டு நம்ம கூட கூப்பிட்டு வரமாட்டாருன்னு OPS போய் சொல்லிட்டார். அதன் பலனை என்று OPS அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது இங்கே 5 மணிக்கு கூட்டம் கூடி நாம் என்ன முடிவெடுப்பது என்று எல்லோரையும் பேச சொன்னேன். கூட்டம் முடியும் போது விடியற்காலை 4:30 மணி. அனைவரையும் பேச சொன்னேன். இந்த மாதிரி ஜனநாயக விவாதம் எந்த கட்சியிலும் நடைபெற்றிருக்க முடியாது. இந்த அரங்கத்தில் அது போல பகல் தொடங்கி விடிய விடிய அனைவரையும் கருத்து பரிமாற்றம் செய்துதான் நாம் முடிவுகளை மேற்கொண்டோம். கடைசியாக நாம் தேர்தலை புறக்கணிப்பது, நாம் இப்போது அணி மாறவும் முடியாது, இந்த குறைந்த இடங்களை வைத்துக் கொண்டு போட்டி போட முடியாது என்று சொல்லி தேர்தலை புறக்கணிப்பது என்று முடிவெடுத்தோம். மணி 5:30 ஆகிவிட்டது. ஓய்வே இல்லாமல் இருந்து களைப்பாகி நான் என் அறையில் போய் படுத்தேன். ஜூனியர் விருதிலே அப்பொழுது இருந்த திருமாவேரன், இப்பொழுது கலைஞர் டிவியில் இருக்கார், அவர் வந்துட்டாரு. தூங்கலான்னு நினைச்சேன், அவர் வந்துட்டாரு. பேட்டி நடந்தது சொல்லுங்க, நான் முக்கியமான ஜூரியில நம்ம பட போறாங்கன்ட்டு 1 மணி நேரம் நடந்ததெல்லாம் சொன்னேன். அதை சொன்ன பிறகு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு முதலமைச்சர் அவங்க ஜெயலலிதா எனக்கு ஒரு லெட்டர் அனுப்பினார். உங்கள் மீது எல்லையற்ற மரியாதை வைத்திருக்கிறேன், கூட்டணி பிரச்சனையில் முடிவெடுப்பது உங்களின் சொந்த உரிமை, ஆனால் உங்களை ஒரு சகோதரனாகவே நான் பாவித்து வருகிறேன் என்று அருமையான ஒரு கடிதம் எழுதி, ஆனால் நீங்கள் உங்கள் கட்சிக்கு எது ஏற்கிறதோ அந்த முடிவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த சகோதரி என்றும் உங்கள் மீது மரியாதை வைத்திருக்கிறேன், அந்த லெட்டர் நான் வச்சிருக்கேன். அதே மனோபாவத்தோட தான் கொளுத்துற வெயில 2:30 மணிக்கு திருதாவூர் தாண்டி போயிட்டு இருக்கும் போது வந்த முதலமைச்சர் கான்வாய் வருது. முதலமைச்சர் கான்வாய் வந்து ஆமா பார்த்த எதுக்க போகுது, திடீர்னு முதலமைச்சர் வண்டி உங்களை பார்த்து வருதுட்டாங்க. நான் என்னடான்னு இருக்கேன், வண்டி நேரா வந்துருச்சு. பிரஸ்காரன், டிவிக்காரன், போட்டோகிராஃபரு, செக்யூரிட்டி எல்லாம் முன்னாடி காரில் போயிட்டாங்க, யாரும் கிடையாது. அந்த அம்மா இறங்குறதுக்கு ஒரு வீடம் போட்டுதான் இறங்குவாங்க, அப்படி இறங்க முடியாது. ஆனா இப்போ நான் கிட்ட போன உடனே அந்த சீட்ல இருந்து கீழே குதிச்சுட்டான். கொடையும் கிடையாது வெயிலுக்கு, எல்லாம் போயிட்டாங்கல்ல. நான் தலப்பா கட்டி இருக்கிறேன், சன்கிளாஸ் போட்டிருக்கேன். வணக்கங்க அப்படின்னேன். என்ன இந்த வெயில் இப்படி வாரீங்க, என்ன டோட்டல் ப்ரொஹிபிஷன், முழு மதுவிலக்கை வற்புறுத்தி நான் வந்துட்டு இருக்கேன். சப்ஜெக்டை மாத்திட்டாங்க. அம்மா எப்படி இருக்காங்க, உங்க வீட்டில் பிள்ளைகள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நேரம் வரையில சாப்பாடு எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க, எங்க சாப்பிடுவீங்கன்னு கேட்டாங்க. சாப்பாடு நாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம், நாளை மறுநாள் உங்களுக்கு பிறந்த நாள், இது 22ஆம் தேதி நடக்கும். உங்கள் பிறந்த நாளுக்கு நான் வாழ்த்து சொல்றேன், ஆங்கிலத்தில் சொல்றேன். நீண்ட ஆயுளும் நிறைந்த ஆரோக்கியமும் ஒரு மன நிறைவோடு உங்கள் வாழ்வு தொடரட்டும் அப்படின்னு ஆங்கிலத்துல பிறந்த நாள் வாழ்த்து சொல். மிக்க நன்றி அப்படின்ட்டு பார்க்காரு. பீடத்தை போடுறதுக்கு ஆள் வரல, எப்படியோ சாவி மேலே ஏறி உட்கார்ந்து வண்டி போயிடுச்சு. அடுத்த 10வது நிமிஷம் SP வந்துட்டார். சார், சீஃப் மினிஸ்டர், போட்டோகிராஃபர், வீடியோ டீம் எல்லாம் முன்னாடியே போயிட்டாங்க. உங்க போட்டோகிராஃபர் தான் நிறைய போட்டோ எடுத்திருக்காரு. அம்மா கேட்கறாங்க, உடனே அந்த போட்டோக்கள்லாம் வேணும். நான் உடனே போட்டோக்களை கொடுக்க சொல்லி. அதுக்கு தினத்தந்தி சுகுமார் போன் பண்ணி, பெரிய அதிசயம் நடந்துச்சேன், எம்ஜிஆருக்காகவே இப்படி எங்க இறங்குறது இல்லையா அந்த அம்மா, உங்களுக்காக அந்த வெயில கீழே இறங்கி நின்று பேசியிருக்காங்களே, இது பற்றி உங்க கருத்து என்னன்னு நான் ஒரு 10 வரியில் ஒரு கருத்தை சொன்னேன். வேற எந்த பேப்பருக்கும் சொல்லிடாதீங்க, நாங்க மட்டும் நாளைக்கு முதல் பக்கத்தில் போடுறோம்.
மற்ற பத்திரிகைக்காரங்கள்லாம் இன்னைக்கு கேட்குறாங்க, தினமலரும் கேட்குறாங்க. அதே அங்கே கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை மற்ற எல்லாருக்கும் கொடுத்தேன். எல்லா இடத்துல இருந்தும் வந்தது. நான் பழைய கடிதங்களை எல்லாம் அப்படின்னு எடுத்து ஒரு 3 நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். 10,000 கடிதம் இருக்கும். அதில் ஒரு கடிதம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் 15ஆம் ஆண்டு தொடக்க விழாவுக்கு அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா ஒரு பக்கத்துக்கு ஒரு வாழ்த்து எழுதி கையில் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. அற்புதமான வாழ்த்து. அப்படி ஒரு வாழ்த்து யாரும் கொடுக்கல. அதையும் நான் பார்த்தேன். ஆகவே பல கட்டங்களை கடந்து அதில் எல்லாம் மீண்டு சிலருடைய சதிச்செயலால வரவேண்டிய இடங்களோ கூட்டணியோ இல்லாமல் போய் பின்னர் ஒரு முடிவெடுத்து நாசகார இந்துத்துவ சக்திகளும் மனு தர்ம சக்திகளும் RSS அமைப்பும் இந்த பூமியில் திராவிட இயக்கத்தை அழித்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு நாலாபுரத்திலிருந்தும் தாக்குகிறார்கள். நாம் திராவிட இயக்கத்தினுடைய வேர்களில் இருந்து வந்தவர்கள், அழுத்தமான திராவிட இயக்கத்துக்காரர்கள், கான்சென்ட்ரேட்டட் திராவிடியன் மூவ்மெண்ட் MDMK. ஆகையினால நாம் இந்த சூழலில் திராவிட இயக்கத்தை, திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதுகாக்க நமக்கு இருக்கக்கூடிய வலிமையை, நமக்கு இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு இல்லாட்டாலும் நமக்கு இருக்கக்கூடிய ஆதரவு வலிமையும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கொண்டு போய் சேர்ப்போம். இனி இதுதான் நம்முடைய எதிர்கால அணுகுமுறை என்று சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை தகவல் சொல்லி அலையன்ஸ் போட்டு குறைந்த இடங்கள் இருந்தாலும் ஏற்றுக்கொண்டு அவங்களோட பயணிக்க ஆரம்பிச்சு இன்று வரை இந்த அரசை பற்றி ஒரு சொல் கூட விமர்சனம் செய்யாத ஒரு கட்சி என்றால் கூட்டணி கட்சிகளிலே அது மறுமலர்ச்சி தான். ஆகையினால்தான் இந்த சூழலில் நேற்று முன்தினம் ஆனந்தூர் பாரதியருக்கு தொலைபேசியில் அழைத்து விஜய் அவர்கள் மிக மோசமாக முதலமைச்சரை சித்தரித்து பேசியிருக்கிறார், அதுக்கு உங்க ரியாக்ஷன் இருந்தா நல்லா இருக்கும். நான் டிவி பார்க்கறேன், நான் பழைய தபால்களை ஆய்வு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 9 மணி நேரம். இப்போ கொஞ்சம் நாளா நான் டிவி பார்க்கல, எனக்கு தெரியாது. டிவியில போட்டு பார்க்குறேன், விஜய் ஸ்டேட்மெண்ட் அதில் வரல. அதுக்கு பிறகு விஜய் ஸ்டேட்மெண்ட்டை ஹிந்து இங்கிலீஷ் ஹிந்து எடுத்து போட்டு அதை நான் நெட்டில் பார்த்துட்டு அப்பவே நான் 8:30 மணிக்கு ஒரு அறிக்கை கொடுத்தேன். அது கடுமையா கொடுத்தேன். 41 பேர் செத்து கிடக்காம ஓடியாந்துட்டு திருச்சிலையும் தங்காம ஒரே ஓட்டமா மெட்ராஸ்க்கு வந்துட்டு அது பிறகு பக்கமே போகாம அதை பற்றி ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம வருத்தப்படாம கையில ரூபா இருக்குன்னு சொல்லி நான் நிதி கொடுக்குறேன், எல்லாம் என்னே பார்க்க வாங்க. எங்கேயும் துஷ்டி வைக்க போறவன் இளவு வைக்க போறவன் அந்த வீட்டுல போய்தான் கேட்பானே தவிர அந்த துஷ்டி வீட்டுக்காரன் இளவு வீட்டுக்காரன என் வீட்டுக்கு வாரா இளவு வைக்கிறேன்னு தமிழ்நாடு சரித்திரத்திலேயே யாரும் செய்யாத பித்தலாட்டத்தனம். நம்ம எந்த பிரச்சனைனாலும் ஸ்பாட்ல போய் நிற்போம். ஸ்டெர்லைட்ல துப்பாக்கி சூடு செத்து கிடக்குறாங்க. நான் 9:30 மணிக்கு தூத்துக்குடிக்குள்ள போயிட்டேன். அத்தனை வீட்டுக்கு போய் முடியும் போது விடிய காலம் 3 மணி. இப்ப எனக்கு உடம்பு சரியில்லாம அப்பவே போயிட்டேன். எனக்கு கரூருக்கு போக முடியல, இந்த ஹெல்த் கண்டிஷன்ல போக முடியாது. முதன்மை செயலாளர் காலையில அவர் போயிட்டார். இவரு முதலமைச்சர் எதுவுமே அரசியல் பண்ண வேண்டாம், இதுல இது துக்கமான நேரம் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். அதுக்கு பிறகு சட்டசபையில கூட விஜயை பற்றி ஒரு பேரையோ உங்க கட்சி பேரையோ கூட சொல்லல. நிகழ்ச்சி நடத்துறவங்க அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும்னு பேசினாரு. இதற்கு சகட்டு மேனிக்கு அவரை திட்டி நான் தான் ஆட்சிக்கு வருவேன், நாங்க தான் வருவோம், எங்களுக்கு திமுக தான் போட்டி அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. அதுதான் நான் சொன்னேன். அரசியலில் ஆத்திச்சூடி கூட தெரியாத இந்த மனிதர் நான் ஆட்சிக்கு வந்து பொழுதே முதலமைச்சர் ஆகிவிட்ட மாதிரி கனவு உலகத்துல மிதந்துகிட்டு அந்த உணர்வோடு அடுத்து நான் தான் சொல்றாரு, காகித கப்பலில் கடல் தாண்ட முனைகிறார், ஆகாய வெளியில் கோட்டை கட்டுகிறார், அவரது கனவுகள் அனைத்தும் காணல் நீராக போய்விடும் ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்பவே 8:45 நான் கொடுத்துட்டேன். முரசொலியில அதை முழு பக்கம் போட்டாங்க. தோழமை கட்சிகள் யார் எனக்கு ரைட் அறிக்கை கொடுக்கல, நமக்கு தகவல் வந்தது, நம்ம உடனே கொடுத்தோம். இப்ப தகவல் சொன்னாங்க சாயங்காலம் ஏவாவேல் போன் பண்ணி இந்த வாக்காளர் பட்டியல் சீர்திருத்த பிரச்சனை இருக்க மோசடியான வேலை இது மத்திய அரசும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து கொண்டு நடத்துகின்ற சதி திட்டம். இதை எதிர்த்து திமுக கழகத்தின் தலைமையிலான கூட்டணியினர் வருகிற 11ஆம் தேதி காலை 10 மணிக்கு அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் செய்வதென்று முடிவெடுத்திருப்பதாகவும்
உங்களிடம் முதல் ஆளாக தகவல் சொல்ல வேண்டும் என்றும் முதலமைச்சர் சொன்னார்கள் என்று ஏவாவேலு என்று பேசுறார். இப்ப தீர்மானத்தில் சேர்த்துட்டோம். நீங்க அந்தந்த மாவட்டத்துல எவ்வளவு தோழர்களை திரட்ட முடியுமோ, நான் அதான் சொல்றேன், பணங்காசு உங்களால் நிறைய கொடுக்க முடியாது. இருக்கிற கட்சிக்காரங்களை எப்படி திருச்சி மாநாட்டுக்கு பழைய எழுச்சி பேரணியை ஞாபகப்படுத்துற மாதிரி வந்தாங்களோ அது போல எல்லா இடங்கள்லயும் போகணும். நேற்றைக்கு ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் கணக்கு 7 மணிக்கு. அந்த டாக்டர் பேராசிரியருக்கு சம்பந்தி, பேராசிரியருடைய தம்பி அறிவாளருக்கு அவர் மகள் எடுத்திருக்காரு. பெரிய டாக்டர். அவரு நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. அவர் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த பேரணிகர்னு சொல்லும்போது சொன்னாரு, நீங்க 94 ஒரு பேரணி நடத்தினீங்களே, ஏதோ ஒரு இடத்துல இருந்து அந்த பேரணியை பார்த்தேன். தமிழ்நாட்டில் நடந்த பெரிய தலைவர்களுடைய இறுதி சடங்குல வராத கூட்டம் அப்படியே சொன்னார். அண்ணா எம்ஜிஆர் மறைந்த போது லட்சக்கணக்காக வந்தாங்களே, அந்த கூட்டத்தை விட மெட்ராஸ் ஹிஸ்டரியிலேயே இப்படி ஒரு ரேலி நடந்ததில்லைங்கிற அளவுக்கு லட்சக்கணக்கானவர்கள் வந்தார்கள்.